மீனை வந்து நம்ம நல்லா கழுவி வச்சிட்டோம் பாருங்கள். மீனை இதுக்கு கழுவி வச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா சேர்த்துறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுதான் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதுவும் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் போடுறோம். கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, பைண்டிங்க்கு வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு. இந்த பார்த்திங்கன்னா பூண்டு, சீரகம், மிளகு 3 சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட போகிறோம். மீனுக்கு இதுதான் முக்கியமான பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட்டை போட்டு தான் நம்ம வந்து மீனையே பெரட்ட போகிறோம். இது உப்பு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டால் போட்டுரும். இப்போ வந்து போடலைல்ல, உப்பு போடணும். சிலது வந்து ரெடிமேடு மசாலா வாங்கிக்கிட்டோமா, அதுலேயே உப்பு இருக்கும். நம்ம வந்து அதை வந்து நம்ம வாங்கலை, நாமளே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அளவாக உப்பு போட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம கரண்டியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு மீன் பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சரியா நான் பெரட்டி வச்சுட்டு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருந்த மசாலாவோட இது ஒன்று போடலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று போடுறோம். 3 தான் போடணும், சரியா? பொரிச்சிட்டு எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ரேட்டிங் பண்ணியிருக்கோம். எங்கே பாருங்கள், சூப்பரான ஃபிஷ். இது நேச்சுரலாக நோ கலர்ஸ், ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாமல் நாமளே வீட்டிலே தயாரித்ததை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுதான் சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி ஃபிஷ். இது வந்து ஃபிஷ் ஃப்ரை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள்.